அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ். Flipkart உடைய பிக் திவாலி சேலில் இன்னும் சில ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துலாம். நத்திங் பிராண்டு கீழே ஸ்மார்ட் ஃபோன் வர போகிறதா தெரியுது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். Redmi Note 11 சீரீஸ் இதோட லான்ச் டேட், இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 659 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக வாட்ஸ்அப் உடைய மச் அவைட்டட் ஃபீச்சர் இப்போ குளோபலாக எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. சேட் பேக்கப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இதுக்கு முன்னாடி சேட் பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய சேட் பேக்கப்ஸ் எல்லாம் வந்து நம்ம நியூஸில் அப்படியெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இனிமேல் வந்து சேட் பேக்கப்பை யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அப்டேட் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகுது. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் சேட் பேக்கப் பண்ணுவீங்க. அதே iOS யூசர்ஸ் எல்லாருமே க்ளவுடில் பேக்கப் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு பேக்கப்பையுமே இனிமேல் வந்து பாஸ்வேர்ட் போட்டு செக்யூர் பண்ணுற மாதிரி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வார கடைசிக்குள்ளே எல்லா யூசர்ஸ்க்கும் வாட்ஸ்அப் உடைய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சேட் பேக்கப்பில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. இலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங்க் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேட்டலைட் இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலாக வந்து இது 2022 இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவிலும் டிசம்பர் 2022 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏர்லைன்ஸ்லையும் இவங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இவங்க வந்து ஏர்லைன்ஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது அப்ரூவ் ஆனவுடனே நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட வந்து ஏர்லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஏர்லைனும் கூடிய விரைவில் சேட்டலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூகுள் சர்ச்சில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மொபைல் ஆப்புக்கு தான் அப்படின்னு தெரியுது. iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே. ஸோ கூகுள் சர்ச் வந்து இப்போ நம்ம பண்ணும்போது வந்து கீழே ரிலேட்டட் சர்ச்னு சொல்லி 4-5 சர்ச் வரும், இல்லைனா மேக்ஸிமம் 10 நம்பர்ஸ் வரும். ஆனால் இனிமே வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற அளவுக்கு n நம்பர் ஆஃப் ரிலேட்டட் சர்ச்சஸ் வந்து வரும் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடான சர்ச்சஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு யூஎஸில் தான் இது ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கும் இந்த ஃபீச்சர் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அப்டேட்டில் நம்ம கொண்டு வருவாங்க. ஸோ கூகுள் சர்ச் இனிமேல் நம்ம பண்ணும்போது வந்து ரிலேட்டட் சர்ச் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட இனிமேல் அதிகமான லிஸ்ட் நமக்கு வரும். மறுபடியும் இந்தியாவில் ஐஃபோன் ஸ்கேம். இந்த வாட்டி கொச்சியில் ஒரு கஸ்டமர் வந்து அமேசானில் iPhone 12 வந்து இந்த ஃபெஸ்டிவ் ஆஃபரில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் டு கொச்சி வர்றது வந்து 2 நாள் ஆயிருக்கு. யூஸ்வலாக ஒரு ரெகுலர் கஸ்டமர் எதை ஆர்டர் பண்ணாலும் நெக்ஸ்ட் டேவே வரும். 2 நாள் ஆன உடனே வந்து அவர் சந்தேகப்பட்டு ஒன்ஸ் டெலிவரி பாய் வந்த உடனே அவன் முன்னாடியே வந்து வீடியோ ஆன் பண்ணி வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து விம்பாரும் 5 rupees காயினும் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்னாப்ஸை வந்து இமீடியட்டாக அமேசானுக்கும் அவங்க அனுப்பியிருக்காங்க. கஸ்டமர் கேர்லேருந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ ஐஃபோன் ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஐஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வீடியோ ஆன் பண்ணி டெலிவரி பாய் முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. Flipkart பிக் திவாலி சேல் அக்டோபர் 17 to 23 SBI கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நேற்று வந்து மோட்டோரோலாவுடைய ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். இப்போ இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி பிக் பில்லியன் டே சேல் ஆஃபர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்ஃபினிக்ஸ் உடைய ஹாட் 10 பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கம்மியாக அவைலபிளாக இருக்குது. அதே இன்ஃபினிக்ஸ் உடைய ஹாட் 10s அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து அதுவும் உங்களுக்கு 1000 rupees கிட்ட ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இந்த டிவைஸ் மீடியாடெக் உடைய ஹீலியோ G85 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5A அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 500 rupees வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இதில் அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து இன்னொரு 10% உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ இன்ஃபினிக்ஸ் டிவைசஸ் உடைய லிஸ்ட் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை சாம்சங் டிவைசஸும் வந்து இங்கே ஆஃபரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இன்னும் எக்ஸாக்ட் ப்ரைஸ் இவங்க ரிவீல் பண்ணலை. நத்திங் அண்ட் குவால்காம் உடைய கொலாபரேஷன் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொலாபரேஷனுடைய அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி. ஸோ நத்திங் பிராண்டு கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2022 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ குவால்காமோட கொலாபரேஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 2022 நத்திங் ஃபோன் 1 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி நத்திங் இயர் 1 லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நத்திங் பவர் 1 ஒரு பவர் பேங்க்கும் இவங்க கொண்டு வர போகிறாங்க இந்த வருஷம் கடைசிக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்து இவங்க கொண்டு வராங்க.
ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும் போதே டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இப்போ இருக்கிறது சாம்சங் தான். பட் இந்த வருஷம் கடைசிக்குள்ள நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து ஃபோல்டபிள் டிவைஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. குறிப்பாக ஒப்போ அண்ட் விவோ தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 888 வந்து ஃபோல்டபிள் டிவைஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே விவோ வந்து ஸ்னாப் ட்ராகன் 898 லேட்டஸ்ட் குவால்காம் சிப்செட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. ஸோ 2 டிவைஸுமே வந்து Q1 2022 நம்ம எதிர்பார்க்கலாம் ஒப்போ அண்ட் விவோ தரப்புலேருந்து. சாம்சங் உடைய அடுத்த ஃபேன் எடிஷன் சாம்சங் கேலக்ஸி S21 FE இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வராது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இதோட லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி S20 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் உங்களுக்கு ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதோட சக்ஸஸராக S21 ஃபேன் எடிஷன் இவங்க கொண்டு வர போகிறாங்க. இது ஜான்வரி 1st வீக்கில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட்டே இருக்குது, ஜான்வரி 11ன்னு. ஸோ பார்க்கலாம் சாம்சங் இந்த டேட்டில் லான்ச் பண்ணுறாங்களான்னு. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் ஸ்னாப் ட்ராகனா இல்லை எக்ஸினோஸ் சிப்செட்டா அப்படின்னு தெரிய வரல. ஸோ இந்தியாவில் வரும்போது இது ஸ்னாப் ட்ராகனில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷன் நெக்ஸ்ட் இயர் Q1 2022 நம்ம எதிர்பார்க்கலாம். போக்கோ பிராண்டுடைய அடுத்த டிவைஸ் அவங்களுடைய M சீரீஸில் POCO M4 Pro ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த டிவைஸ் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது, இந்தியாவிலையும் லிஸ்டிங்காக இருக்குது. கூடிய விரைவில் அதாவது நவம்பர் 1st வீக்கில் இதோட லான்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த டிவைஸுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த டிவைஸ் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. 5G டிவைஸாக இருக்கும் அப்படின்னு தெரியுது MediaTek Dimensity சிப்செட்டில். ஸோ POCO M4 Proவும் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு 5G டிவைஸாக. அதோட விவோவும் அவங்களுடைய அடுத்த V சீரீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஏன்னா இந்தியாவில் IMEயில் Vivo V23 இந்த சீரீஸுடைய நம்பர்ஸ் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. 2 டிவைஸ் லிஸ்டிங்காக இருக்குது. விவோடைய V23 V23 Pro வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Vivo V21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக்காக இருந்தது. ஸோ இந்த டிவைஸ் வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா ரெண்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஃபீச்சர்ஸ் என்ன ப்ரைஸிங்கோட இவங்க கொண்டு வராங்கன்னு. அது மட்டும் இல்லை, விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் X சீரிஸ் இப்போ தான் 70 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே X80 வந்து குளோபலில் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்த டிவைஸும் வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளே இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அதுவும் MediaTek Dimensity ஃப்ளாக்ஷிப் சிப்செட் MediaTek Dimensity 2000 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ ஒன்ஸ் MediaTek வந்து அந்த சிப்செட்டை அனௌன்ஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் டிவைஸ் விவோவுடைய X80 சீரீஸாக இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு சைனாவில் தான் இப்போ மாதிரி லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய பாப்புலரான நம்பர் சீரிஸ் அதாவது நோட் சீரீஸில் அடுத்ததாக Redmi Note 11 சீரிஸ் இதோட லான்ச் டீசர் லான்ச் டேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. பட் இது இந்தியா லான்ச்சாக கேட்டிங்கன்னா கிடையாது, இது சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ ரெட்மியுடைய Note 11 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் நவம்பர் 11க்கு முன்னாடி லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டோட வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்காங்க. ஒரு சீரீஸாக தான் லான்ச் பண்ணுறாங்க. Redmi Note 11 Note 11 Pro இவங்க கொண்டு வராங்க. ரெண்டுமே 5G டிவைஸாக லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுமே MediaTek Dimensity சிப்செட் தான். Redmi Note 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 810ல் LCD பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதே Redmi Note 11 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 920 இது OLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 108 மெகா பிக்சல் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபீச்சர்ஸோட ரெட்மியுடைய Note 11 சீரிஸ் சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ இதே ஃபீச்சர்ஸோட தான் இந்தியாவில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா எப்போவுமே சில சேஞ்சஸ் பண்ணி தான் இந்தியாவில் கொண்டு வருவாங்க. ஸோ சைனாவில் இந்த ஃபீச்சர்ஸோட வந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அஃபோர்டபுளாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் இந்தியாவில் எப்படி கொண்டு வராங்கன்னு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Redmi Note 11 Pro எந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பழனி. கங்க்ராச்சுலேஷன் பழனி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.